இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் 1000 ஆண்டு ஆட்சியினுடைய நோக்கத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 1000 ஆண்டு ஆட்சியில் இந்த பூமியில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலில் இன்றைக்கு காண முடியாத ஆனால் மக்கள் எல்லாரும் சொல்லுகிற, தேசங்கள் எல்லாம் சொல்லுகிற சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது அன்றைக்குத்தான் நமக்கு அர்த்தம் தெரியும். அத்தனையாக சமாதானம் நிறைந்த ஒரு ஆட்சியாக அது இருக்கும். ஏசாயா 2:4 அவர் ஜாதிகளை நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சியை நடத்தும் பொழுது தேசத்துக்கு விரோதமாக தேசம் சண்டையிடாதபடி காணப்படுகிறபடியினால இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எல்லா குட்டி நாடுகள் முதல் கொண்டு தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கென்று அநேக பணங்களை செலவழித்து பாதுகாப்புக்காக அநேக உபகரணங்களை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் யுத்தத்துக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறதுனால தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக ஈட்டிகளை அரிவாள்களாக செய்திருவாங்க. அந்த ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, அங்கே மிலிட்ரி ட்ரைனிங்கும் இருப்பதில்லை, யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 9:6-7 அதை உறுதிப்படுத்துகிறது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் அநேக நாமங்களை சொல்லி சமாதான பிரபு. அவருடைய கர்த்தத்துவத்தினுடைய பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று ஏசாயா 9 ஏசாயா 11 பார்க்குறோம். நமக்கு மட்டுமல்ல, பூமியில் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கண்டு குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறுபையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். அப்போ வேட்டையாடாது. மனிதர்களிடத்தில் எப்படி ஒற்றுமை காணப்படுதோ அப்படியே விலங்குகளிடத்திலும் ஒற்றுமை காணப்படும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என்று சொல்லி, என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அந்த ஆட்சி நாட்களில் மனிதர்களின் மத்தியில் வாழக்கூடிய மிருகங்களின் மத்தியில் கூட மிகப்பெரிய சமாதானம் இருக்கும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 28-26 இந்த நாட்களில் என்ன நடக்கும் என்று பார்த்தோன்னா, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று என்றார் என்று சொல்லி, அதே போல ஓசியா 2:18 அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். காட்டு மிருகங்களோட ஆகாயத்து பறவைகளோட பூமியில ஊரும் பிராணிகளோடெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினதுனால தான் மனுஷர்கள் மத்தியிலும் விலங்குகள் மத்தியிலும் இத்தனையான ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது என்பதை வேதம் அந்த நாட்களிலே நடக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறதை பார்க்கிறோம். மீகா 4:2-3 கூட திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜாதிகளை நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை திரும்பவும் அதே வசனங்களை இங்கே மீகாவும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கும் என்று சொல்லி
சகரியா 9:10 எப்ராஹிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்தவில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். இந்த பூமி முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய மிகுந்த சமாதானம் அவருடைய ஆட்சியில இருக்கும். 1000 வருட அரசாட்சியில அதை நாம் பார்க்க முடியும். சந்தோஷம், 2வது காரியம் சந்தோஷம். ஏசாயா 9:3 அந்த ஜாதிகளை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளை பங்கிட்டு கொள்ளுகையில் கலிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அத்தனையாக அந்த ஆட்சியில மகிழ்ச்சி இருக்கும். ஏசாயா 12:3 உறுதிப்படுத்துகிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள் என்று சொல்லி. ஏசாயா 14:7 பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கெம்பீரமாய் முழங்குகிறார்கள். ஏசாயா 25:8-9 பின்பகுதியும், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எரேமியா 30:18-19 இந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற சந்தோஷத்தை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லி எரேமியாவும் செப்பனியா 3:14 வரையிலும், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நம் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லிவிட்டு கடைசியா சொல்லி முடிக்கிறார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவாய். நீனும் சந்தோஷப்படுவாய், உன் சந்தோஷத்தை பார்த்து அவரும் சந்தோஷப்படுவார். அவருடைய ஆட்சி காலத்துல நம்மோடு கூட 1000 ஆட்சி செய்கிறதுல இயேசுவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம கூட வாசம் பண்ணுகிறதுல, நம்மோடு கூட பேசி மகிழ்கிறதுல, எப்படி ஆதியில ஆதாம் ஏவாளோடு கூட உறவாடும்படியாக பகலின் குளிர்ச்சியான வேலையில கடந்து வந்தாரோ, இன்றைக்கும் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த ஒரு அதிகாலையாகிய 3 மணியிலிருந்து 5 மணி வரை மனிதனோடு கூட உறவாட துடிக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த காரியத்தையும் உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவர் நம்மோடு கூட அத்தனையாய் சந்தோஷமாக மகிழ்வார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லி அந்த வசனங்கள் முடிவடைகிறதை பார்க்கிறோம். சகரியா 10:7 எப்ராஹிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள், மதுபானத்தில் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும், அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். மனுஷனும் களி கூறுவான், ஆண்டவரும் களி கூறுவார். மனுஷனும் சந்தோஷப்படுவான், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். 3வது பரிசுத்தம். ஏசாயா 1:26-27 பார்க்கிறோம், உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்தம் விளங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 4:3 சொல்கிறார், அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆய்வினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் பொழுது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஏசாயா 29:23 உறுதிப்படுத்துகிறது, அவன் என் கரங்களின் செயலாகிய
தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். எசேக்கியேலும் யோவேலும் செப்பனியாவும் சகரியாவும் இந்த காரியங்களை உறுதிப்படுத்தும்படியாக எழுதியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 4ஆவதாக மகிமை தங்கியிருக்கும். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை இயேசுவை குறிக்கிறது. அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும் பூமியின் கனி, ஜீவன் தரும் கனியாக சிலுவையில் தொங்கின அவர் அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருப்பார். மகிமை இருக்கும். அந்த ஆட்சியில் மிகுந்த மகிமை காணப்படும். ஏசாயா 24:23 அதை உறுதிப்படுத்துது. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமின் ஆளுகை செய்வதனால சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஏசாயா 35:2 அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இப்படி தொடர்ந்து மகிமை காணப்படும் என்பதற்கு அநேக வசனங்கள் காணப்படுகின்றன. 5ஆவதாக தேறுதல் இருக்கும். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1-2 அக்காலத்தில் நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே என் ரட்சிப்புமானவர். அதைத் தொடர்ந்து அந்த ஆட்சியிலே நீதி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீதி அவருக்கு இடைக்கட்டும், அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடை கச்சையுமாய் இருக்கும். ஏசாயா 32:16 42ஆம் அதிகாரம் 1-4 வரை இவைகளெல்லாம் அந்த ஆட்சியில், இந்த பூமியில் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாத நீதியை காண முடியும், நியாயத்தை காண முடியும் என்று விளக்கங்கள் கொடுக்கப்படுது. நிறைவான அறிவு அந்த நாட்களில் காணப்படும். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டது போல, ஏன்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல தங்கி இருக்கிறபடினால அந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு உண்டாயிருக்கும், நிறைவான அறிவு உண்டாயிருக்கும். அதே போல அறிவுரையானதும் நமக்கு சரியான அறிவுரைகள் கொடுக்கப்படும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நிறைவான அறிவுக்கு அடுத்தபடியாக 8ஆவதாக நல்ல அருமையான அறிவுரைகளானது நமக்கு கொடுக்கப்படும். சாபம் மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கிற ஒரு நிலைமை. மனுஷன் சாபத்தை பெறும் பொழுது இந்த பூமியும் சாபத்தை பெற்றது. அந்த 1000 ஆண்டு ஆட்சியில் இந்த பூமியும் மீட்கப்படும் என்பதை ஏசாயா 35:1 பார்க்கிறோம். 10ஆவதாக நோய் மாறும், நோய்கள் இருக்காது. ஏசாயா 33:24 வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுகிறபடியினால வியாதிகள் இருக்காது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் குறைவுகள் எல்லாம் குணமாயிரும். ஏன்னா அங்கே ஹேண்டிகேப்ட் அப்படின்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அவருடைய ஆட்சியில். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும் என்று பார்க்கிறோம். அதே போல அந்த ஆட்சியில் மிகுந்த பாதுகாப்பு காணப்படும். ஏசாயா 40:10-11 இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கும் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது.
மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் மேல எத்தனை கரிசனையோடு கூட நடத்துவானோ, கறவல் ஆடுகளை எப்படி மெதுவாக நடத்துவானோ, அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த பாதுகாப்பு அந்த 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில காணப்படும். 13ஆவதாக ஒடுக்குதலிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் ஏசாயா 14:3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே, அந்த காலத்துல துக்கம், தத்தளிப்பு, அடிமையாக்கப்பட்ட அடிமைத்தனங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுரும். ஒடுக்குதலிலிருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். 14ஆம் வசனம் ஆயுசு கூடுதல். 14வது காரியம் ஏசாயா 65:20 பார்க்கிறோம். அங்கே இனி அற்ப ஆயுள் பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். சின்ன வயசுல பிற சார்பு இருக்காது, கிழவனாக மாறாம மறிக்க மாட்டாங்க. 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் என்று ஏசாயா கூறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக 15 மக்களை பெற்று பெருகுவார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் மக்கள் தொகை அந்த அர்மகதான் யுத்தத்தில் அநேகர் அழிக்கப்பட்டபடினால நிறைய இடம் பூமியில இருக்கும். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னவர் தானே ஆண்டவர். அவருடைய ஆட்சியில சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போல பெருகி போவார்கள், திரும்பவும் அவர்கள் பெருகுவார்கள். 16வது காரியம் மக்கள் நன்கு உழைத்து பெருகுதல். இந்த நாட்களில் உழைப்பை யாரெல்லாமோ திருடிடுறாங்க. இயற்கை சீற்றங்கள் திருடிட்டு போயிடுது. மற்றவர்கள் பணம் படைத்தவர்கள் திருடி வருகிறார்கள். அந்த நாட்கள் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாக கொடுக்க மாட்டேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் யாரும் குடிப்பதில்லை, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பின் நிமித்தமாக கிடைக்கிற நன்மையை உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். 17 செல்வ செழிப்பு. ஏசாயா 30:23-25 வரை பார்க்கிறோம். விதைக்கிற விதைக்கு மழை ஆண்டவர் தருவார். அதன் நிமித்தமாக ஒரு நல்ல பலனாகிய ஆகாரத்தை தருவார். அவைகள் கொழுமையும் புஷ்டியுமா நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அறுவடை நமக்கு கிடைக்கும். ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். ருசியுள்ள ஆகாரங்கள் அவைகளுக்கு கிடைக்கும். கப்பிகளை தின்னும் என்று பார்க்கிறோம். அந்த நாட்கள் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். 18வது காரியம் வெளிச்சம் பெருகுதல். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26 சொல்லப்பட்டது போல கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனின் வெளிச்சம் சூரியனின் வெளிச்சத்தை போலவும் சூரிய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு பிரகாசமா இருக்கும். 19வது காரியம் மொழியினுடைய தடை விலகுதல் என்று பார்க்கிறோம். மொழி தடை. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மொழிகள் பேசப்படுகின்றன. நம்முடைய இந்தியாவிலேயே அநேக மொழிகள் பேசப்படுகிறது. ஆனால் அந்த ஆட்சியில நான் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணும், ஒரே பாஷையாக நான் மாறப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த காரியம் ஆராதனையில ஒருமனப்பாடு இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவர்களுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு தான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன். ஒருமனப்பாடோடு கூட ஆண்டவரை துதிக்கிற ஒரு ஆராதனை அந்த நாட்களில் இருக்கும். 21வது காரியம் ஆவியானவரின் நிறைவான செயல்பாடுகள் அந்த நாட்களில் விளங்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். நான் ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களிலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறாரே. எல்லா மாம்சமானவர்கள் மேலும் அந்த நாட்களில ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பார். மூப்பர்கள் இன்னைக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருக்க மாட்டாங்க, சொப்பனங்களை காண்பார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் என்னென்னமோ கற்பனை கனவுகளை காணுகிறாங்க, அன்றைக்கு ஆண்டவருடைய தரிசனங்களை காண்பார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை 1000 வருடம் இந்த பூமியில நடத்தி காட்டும்படியாக என் இயேசு வாஞ்சியோடு கூட இருக்கிறார். அதற்கு முன்பாக சபையாகிய மணவாட்டியை அவர் எடுத்துக்கொண்ட பின்பு 7 வருடங்கள் உபத்திரவங்கள் இந்த பூமியில அனுமதிக்கப்பட்ட பின்பு அவரே இறங்கி வந்து இதே பூமியில இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நற்பண்புகள் அந்த ஆட்சியில உண்டாயிருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அதை அனுபவிப்பதற்கு இப்போதே நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாய் வாழ தீர்மானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்கள் இனிய கனி தருமே. வறண்ட நிலங்களும் செழித்தோங்குமே, விருட்சங்கள் இனிய கனி தருமே. அமைதியும் நிலவும் சுகவாழ்வு துளிர்க்கும், அற்பாயு சொல்லோர்கள் அதில் இல்லையே. 1000 வருட அரசாட்சியே.